மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் சேடுகளோட தொடர்ச்சியாக இது அமையப் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அன்றைய வீடியோவில் சேடுகள் என்னென்று சொல்லியெல்லாம் பார்த்தோம். ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா சேடுகளை கூட்டல் கழித்தலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சேடுகள் கூட்டலும் கிட்டத்தட்ட பின்னங்கள் மாதிரி ஒரு கன்செப்ட் தான். ஆகவே அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், 2 வர்க்கமூலம் 3 சக 3 வர்க்கமூலம் 3 இவ்வாறு தரப்படும் போது இந்த சேடு, அதாவது பாருங்கள், வர்க்கமூலம் 3 இருக்குது, இங்கேயும் வர்க்கமூலம் 3 இருக்குது. இதை நாங்கள் ஒரு பகுதியாகவும் இந்த முழு எண்களை இன்னொரு பகுதியாகவும் கருத வேண்டும். அப்போ இந்த முழு எண்ணையும் கூட்டலாம். ஆனால் இந்த சேடு 3 3 இங்கேயும் வர்க்கமூலம் 3 வடிவத்தில் வரும். ஆக இதுக்கான விட 5 வர்க்கமூலம் 3 என்று சொல்லி வரும். ஸோ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 8 வர்க்கமூலம் 3 சக 2 வர்க்கமூலம் 3 சக வர்க்கமூலம் 3 என்று சொல்லி வந்துட்டு. இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறது? இது வெரி ஈஸி. பாருங்க, இங்கே முழுவெண்ணாக 8 இருக்குது, முழுவெண்ணாக 2 இருக்குது, முழுவெண்ணாக எதையும் காணோம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் முழுவெண் 1. இப்போ முழுவெண்ணெல்லாம் கூட்டுவோம். 8 சக 2 சக 1 சேடில் என்ன வருமாண்டா? வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3. ஆகவே இங்கேயும் வர்க்கமூலம் 3 வரணும். ஆகவே இதுக்கான விட என்ன வரும் என்று சொன்னால் 8 10 11 இந்த வர்க்கமூலம் 3 என்று சொல்லி வரும். ஆகவே இது கூட்டல். ஆக கழித்தல் நடைமுறையும் இதே மாதிரி தான் அமையும். ஆகவே 10 வர்க்கமூலம் 5 சய 2 வர்க்கமூலம் 5 வந்துட்டா முழு எண்ணையும் கழிக்கணும். பாருங்க, முழுவெண் 10 2 10 சய 2. ஆகவே வர்க்கமூலம் 5 2லையும் காணப்படுது. அடுத்ததாக 10ல் 2 போனால் எவ்வளோ? 8. 8 வர்க்கமூலம் 5 சொல்லி நாங்கள் ஆன்சர் எடுக்கணும். நல்லா விளங்கிட்டு. இப்போ 4வதாக ஒரு கேள்வி. 8 வர்க்கமூலம் 2 சய 3 வர்க்கமூலம் 5 சக 2 வர்க்கமூலம் 2 வருது. இப்போது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். இந்த வர்க்கமூலம் 2ஐயும் இங்கே இந்த வர்க்கமூலம் 2 உள்ள செட்டையும் ஒழுங்குபடுத்துவோம். ஆகவே 8 வர்க்கமூலம் 2 என்ன பிள்ளைகள். அடுத்ததாக இங்கே பாருங்க, ப்ளஸ் 2 வர்க்கமூலம் 2 மைனஸ் 3 வர்க்கமூலம் 5 என்று சொல்லி வருது. ஆக முழுவெண்ணாக 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆக 8 2 10 10 வர்க்கமூலம் 2 என்று வருவண்ணா. ஓகே, அடுத்ததாக சய 3 வர்க்கமூலம் 5. இதை மேலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்று சொல்லி சொன்னால் இங்கே வர்க்கமூலம் 2ம் இங்கே வர்க்கமூலம் 5ம் இருக்குது. ஆக இந்த மாதிரி வந்தால் மேலும் இதை சுருக்க முடியாது. இவ்வளோதான் இந்த கொஷன். ஓகே, சரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சேடுகளை பெருக்கல் பிரித்தல் என்ற பாட்டு இருக்குது. ஆகவே நாங்கள் மெதுவாக அதை நோக்கி நகர்வோம். பெருக்கலும் கூட்டல் மாதிரி இல்லை, அங்கே சம்திங் டிஃபரெண்ட். அப்போது சேடுகள் பெருக்கல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 2 7 தர 3 2. ஆக அங்கே சமனாக இருக்கணும், இங்கே சமனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுவெண்ணையும் பெருக்கணும். பாருங்கள், முழுவெண் 2 முழுவெண் 3. ஆக 2 தர 3. இந்த வர்க்கமூல குறி உள்ளுக்கு என்ன இருக்குதுண்டா? 7. இங்கால பார்த்தீங்கன்னா 2. ஆகவே 3 2 6 7 2 14 என்று ஆன்சர் வரும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். வர்க்கமூலம் 3 தர 2 5 என்று சொல்லி கொடுக்கணும். இப்போ முதலாவதாக இந்த வர்க்கமூலம் 3க்கு முன் முழுவெண் 1. ஆக இங்கே முழுவெண் 2. இது 2ஐயும் பெருக்குவோம். 2 2 வர்க்கமூல குறி உள்ளால 3 5. ஆக 15. அவ்வளவுதான். மிக இலகுவான செய்முறைகள். ஆகவே அடுத்ததாக நாங்கள் பெருக்கல் பார்த்து முடித்ததால் பிரித்தல் என்ன மாதிரி அமையும் என்று நாங்கள் பார்ப்போம். ஆகவே சேடுகள் பிரித்தல். ஆக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால்
நாங்கள் ஒரு உதாரணம் எடுப்போம். 4 வர்க்கமூலம் 6 பிரித்தல் 2 வர்க்கமூலம் 7 என்று சொல்லிட்டு எடுப்போம் நாங்கள். அப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொது வடிவத்துக்கு எழுதுகிறேன். நாங்கள் பிரித்தல் தெரியும், 4 கீழ் 6 பின்னமா எழுதுவோம் 2 கீழ் வர்க்கமூலம் 7. அப்போ இப்போ இங்கே பாருங்கள், இதில் முழுவெண்கள் இருக்குது, சேடுகள் இருக்குது. ஆகவே இங்கே முழுவெண் இந்த 4 2 இருக்குது. 4 2ஆல் சுருக்கலாமே, சுருக்கினா 2. ஆனால் இங்கே ஒரே மாதிரி நம்பர்ஸ் கிடையாது, ஆக சுருக்க முடியாது. இதுக்கான இறுதி விடை 2 வர்க்கமூலம் 6 கீழ் வர்க்கமூலம் 7 என்று சொல்லி அமையும். ஆக இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம் நாங்கள், விளங்கிட்டு ஈஸி. ஆக 8 வர்க்கமூலம் 12, சரி நான் 11 எடுக்கிறேன், பிரித்தல் 4 வர்க்கமூலம் 11. அப்போ முதலாவதாக நான் இதை ஒழுங்குபடுத்தி கொள்கிறேன். 8 வர்க்கமூலம் 11, அதன் கீழே 4 வர்க்கமூலம் 11. அடுத்ததாக புள்ளல் பார்த்தீங்கன்னா 8 4ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2 எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வர்க்கமூலம் 11ஐயும் வர்க்கமூலம் 11ஐயும் எங்களால் சுருக்கலாம், 1 1 என்று வரும். ஆக விட எவ்வளவு சொல்லி சொன்னால் 2 என்று சொல்லி வரும். ஆக இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு மிக இலகுவாக இப்படி சுருக்கி ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக அடுத்த பகுதியை நோக்கி நான் நகர்றேன். ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பகுதி என்ன ஒரு அதாவது விகிதமுறு எண்ணாக மாற்றுதல் என்ற கான்செப்ட் வரும். ஆக மாணவர்கள் பார்ப்போம், பகுதி என்ன எப்படி விகிதமுறு எண்ணாக மாற்றுதல் என்று சொல்லிட்டு. அப்போ இங்கே பாருங்கோ, 2 கீழ் வர்க்கமூலம் 3 என்று வருது. இந்த வர்க்கமூலம் 3 பார்த்தீங்கன்னா சேடு, அதாவது ஒரு விகிதமுறாத எண். கிட்டத்தட்ட இதில் ஐடியா நேர்ச்சுட்டி மறைச்சுட்டி மாதிரி நாங்கள் கிரேட் 9 படித்தோம். ஓகே, இதுக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த வர்க்கமூல குறி இல்லாமலாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமலாக்கணுமா இருந்தால் சிம்பிள், நாங்கள் இதே பெருமானத்தால் பெருக்கணும். அப்போ மேலையும் பெருக்கணும். ஏன்னா கீழே மட்டும் பெருக்கினா அது ப்ராப்ளம். ஓகே, இப்போ வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 9. மேலே பாருங்கள் முழுவெண் 1. ஆக 1 2 2 வர்க்கமூலம் 3. அடுத்தபடியாக நம்மளுக்கு தெரியும் வர்க்கமூலம் 9 என்று சொல்லி சொன்னால் 3. அப்போது இதில் எனக்கு ஒரு தொடர்பு தெரியுது, ஒரு தொடர்பு சொல்லித்தரேன் பாருங்க பிள்ளைகள். வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3, அதாவது 3 2 வருது. அப்போ வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 2 என்று வரும்டா. ஸோ வர்க்கமூலம் எக்ஸ் தர வர்க்கமூலம் எக்ஸ் எவ்வளோ வருமாண்டா, எக்ஸ் என்று வரும். தொடர்பு பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ அடுத்த வார கொஸ்டினில் நாங்கள் தொடர்பை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். ஸோ அடுத்ததாக ஒரு கொஸ்டின் தரப்படுது, கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக. 2 வர்க்கமூலம் 5 கீழ் 3 வர்க்கமூலம் 7 என்று சொல்லிட்டு. அப்போது சரி பார்ப்போம். இதில் பாருங்க, இதில் இந்த வர்க்கமூலம் 7 மட்டும்தான் நாம் மாற்ற வேண்டும். ஏன்னா பகுதியினை தான் விகிதமுறு எண்ணாக மாற்ற வேண்டும். ஆகவே வர்க்கமூலம் 7ஆல் பெருக்குவோம், இங்கேயும் மேலையும் பெருக்குவோம் வர்க்கமூலம் 7ஆல். ஆக இந்த 7 பெருக்கப்படும் போது 7 வரும். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம் இப்போது. ஆகவே இந்த 3 வரும், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கே முழுவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு கொண்டு. அப்போ 1 2 2 சேடு வகுது, அதாவது பார்த்தீங்கன்னா வர்க்கமூல குறிக்குள்ளால் 7 5 35. ஆகவே இங்கே வேறு சுருக்கல்கள் செய்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆக 2 வர்க்கமூலம் 35 கீழ் 7 3 22 என்று சொல்லி ஆன்சர் வருது. கிளியராக விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆகவே பகுதி எண்ணை விகிதமுறு எண்ணாக மாற்றுதல், இந்த நாங்கள் முடிச்சிட்டோம். ஆக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த வீடியோவில் சேடுகளோட கூட்டல் கழித்தலை பற்றி பார்த்தோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பெருக்கல் பிரித்தலை பற்றி பார்த்தோம். அதோடு பார்த்தீங்கன்னா பகுதி எண்ணை விகிதமுறு எண்ணாக மாற்றுதல் பற்றி பார்த்தோம். ஆகவே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் அனுப்புங்க. ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.